Good morning, everyone, and a very warm welcome to this momentous occasion, the graduation day. This is the day that the Lord has made. Let us rejoice and be glad in it. Let us begin by acknowledging the presence of Almighty God who guides and blesses us in all we do. Let's welcome Almighty God, our Creator, to this joyous celebration. Firstly, we are honored to welcome our chairman, Reverend N. Spurgeon, to this ceremony. Your leadership and guidance for our school's progression is priceless. Welcome you, Pastor. Next, we would like to extend a warm welcome to our assistant pastor, Reverend D. Kingsley. We are thankful for your support and commitment. Welcome you, Pastor. Now, it's a pleasure to welcome our principal, Mr. D. Bhaskar, sir. Your dedication to our school's mission is really inspiring, sir. Welcome you, sir. Next, we are delighted to welcome our Vice Principal, Mrs. A. Lada ma'am. Your tireless efforts in shaping our students is valuable. Welcome you, madam. Next, we would like to welcome our Vice Principal, Madam of Primary Section, Mrs. Y. Uday Chandra, ma'am. Your dedication and efforts are really appreciable. Welcome you, madam. Next, I would like to extend a warm welcome to the UKG class teacher, Mr. Joy Langa, madam. Welcome you, ma'am. We are also honored to welcome our esteemed teachers who have inspired us and motivated our graduates and all the non-teaching staff who have gathered here. We welcome you all to this joyous celebration. Now, let's welcome the proud parents and family members who have entrusted us with the care and education of their precious children. We welcome you all to this celebration. And now it's time to welcome the staff of the ceremony, our kindergarten graduates who are talented and outstanding throughout the year. Let's give a big round of applause for the little graduates of 2025. Furthermore, we welcome you all for making this event possible. Let's celebrate this with great joy. Thank you. ஜெபம். ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆசீர்வதிக்கப்பட்டதுமான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம். எங்கள் கல்லுக்கூட்டம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலும் எங்கள் அருமையான பள்ளியின் யூகேஜி மாணவர்கள் கிராஜுவேஷன் நல்ல நாளை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவரீர் நீர் கிருபை செய்திருக்கிறீர். அருமையான அன்பு சிறு பிள்ளைகளை உம்முடைய செல்ல கரங்களும் ஆண்டவருடைய கிருபை இம்மட்டும் பிள்ளைகளோடு கூட இருந்தது. பிள்ளைகள் இன்னும் அடுத்த ஒரு உயர்வான படிநிலைகளுக்கு நேராய் கடந்து செல்ல இருக்கிற போது மகிழ்ச்சியோடு அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். உயர்நிலை பண்புகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய கிருபையின் கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், அவர்களை ஒருங்கிணைத்து நடத்திய எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், இன்னும் ஆண்டவரே அருமையான எங்கள் பள்ளியின் தாளாளர், எங்கள் பள்ளியின் ஆண்டவரே எல்லா பொறுப்புகளோடும் இருந்து தலைமைத்துவமாயிருந்து செயல்படுகிற எங்கள் அன்பு சேகரத்து போதகர், எங்கள் பள்ளியின் ஆண்டவரே செயற்குழு உறுப்பினர்கள், எங்கள் பள்ளியில் பணிகளை நிறைவேற்றுகிற அன்பு பணியாளர்கள், இன்னும் படிக்கின்ற மாணவ செல்வங்கள், ஆசிரிய பெருமக்கள் எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். ஆண்டவரே நல்வாழ்வை இறையரசிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கல்வி என்னும் ஞானத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். இதன் வழியாய் எங்கள் வாழ்வு செழிக்க, அதன் வழியாய் நாங்கள் கிருபை செய்திருக்கிறீர். அவனமாய் இந்த சிறு குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே இயேசுவானவர் வளர்ந்தது போல ஞானத்தில் வளர்த்தியில் தேவ கிருபையில் மனுசரதையில் விருத்தி அடைகிற பிள்ளைகளாய்
ஞானத்தினால் நிரப்பப்பட ஆண்டவர் கிருபை பாராட்டும். எல்லா தீமைகளுக்கும் இந்த பிள்ளைகளை விலைக்கு காரும். உம்முடைய பேரருளால் இந்த பிள்ளைகள் நிறைக்கப்பட்டு வாழ்க்கையின் வளர்ச்சியை எதிர்காலங்களில் தரிசிக்க இது ஒரு நல்ல படிநிலை உயர்வாக இருக்க வேண்டும்படியாக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்விலே உம்முடைய ஒத்தாசையும் பிரசன்னமும் அருள் பிரசன்னமும் நிறைவாய் தங்கி இருக்க வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசுவின் பேரில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். Proverbs chapter 2, verses 1 to 11. My son, if you receive my words and treasure my commands within you, so that you incline your ear to wisdom and apply your heart to understanding. Yes, if you cry out of discernment and lift up your voice for understanding. If you seek her as silver or search for her as for hidden treasures, then you will understand the fear of the Lord and find the knowledge of God. For the Lord gives wisdom, from his mouth come knowledge and understanding. He stores up sound wisdom for the upright. He is shield to those who walk uprightly. He guards the paths of justice and preserves the way of his saints. Then you will understand righteousness and justice, equity, and every good path. When wisdom enters your heart and knowledge is pleasant to your soul, discretion will preserve you, understanding will keep you. Amen. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவர் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் வாழ்த்துகள் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பாக பேரில் இருக்கின்ற அன்புக்குரிய உதவி போதையர், நம்முடைய உதவி முதல்வர்கள், பௌர்ணமாசினே, அன்பான கமிட்டி உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர் பிள்ளைகள், பிள்ளைகள், பெற்றோர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். சிறப்பாக நல்ல கொள்கைகளை நம் மத்தியில் வரபடியாக இருக்கின்ற அன்பான கஸ்பாளர்கள் அவர்கள் சாப்பில் நாங்கள் வாழ்த்துதல் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் தேசம் பொறுத்தவர்களே, நான் கல்வியை படித்து கான்வெகேஷன் வாங்கின நிறைவுதான் எனக்கு வந்தது. அப்பொழுதெல்லாம் கான்வெகேஷன் சொன்னால் சாதாரணமான காரியங்களில் வெளியே ஒரு விழாவாக அது நடைபெறும். நான் முதல்ல மாத்திரம் கல்வியை படித்தேன். அதை தொடர்ந்து மதுரை, அப்புறம் கான்வெகேஷன் யூபி, அதாவது யூபியில் போய் கான்வெகேஷன் வாங்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அந்த கான்வெகேஷன் செரிமனி ரொம்ப வித்தியாசமாக மிக நேர்த்தியாக அதை செய்கிறார்கள். நான் இருந்தேன் அதை எண்ணை பார்க்கும் பொழுது நம்முடைய அன்பான சிட்டுகள், சின்ன பிள்ளைகள் இந்த கான்வெகேஷன் செரிமனியிலே கலந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்து அன்பான பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். அந்த பிள்ளை எத்தனை பேருக்கு என்ன அப்படி தெரியுமா அப்படின்னா தெரியாது இல்லையா? இந்த பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே என்ன, ஏன் எப்படி செய்கிறோம், இதனுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால் நிச்சயமாக தெரியாது. ஆனால் பெற்றோராகிய உங்களுக்கு நமக்கு தெரியும் முக்கியத்துவம் என்ன என்பது. அதே வேளையில் நான் நினைக்கிறேன், இந்த நாள் ஒரு மெமரபிள் டே இல்லையா, நிறைவு நாள். ஏன்னா நம் பிள்ளைகள் இறுதியை படிப்பார்கள், இப்படி கான்வெகேஷன் நடைபெற்றது என்பதை நான் எப்ப பார்த்தாலும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிற ஒரு நாளாக நாமளே கருதுகிறோம். உண்மையிலே கான்வெகேஷன் பெறுகின்ற அன்பான பிள்ளைகள், ஆசிரியர் பிள்ளைகள் மனப்பூர்வமாக நான் அவர்களை வாழ்த்துகிறேன்.
நான் சொல்ல போதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு தெரியல. ஆனா பெற்றோர் இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிள்ளைகள் வந்து யார் சொன்னா ரசிப்பாங்க, கதை சொல்லலாம் கேட்பாங்க, பிரசவம் பண்ணா கேட்க மாட்டாங்க. ஸோ மிக சுருக்கமாக வேகமாக ஒரு வார்த்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பிள்ளைகளை இப்படி சொல்லுவாங்க, அக்கினி குஞ்சுகள் அப்படி சொல்லுவாங்க. அல்லது அக்கினி குஞ்சுகள் அப்படின்னா சரியும். அதாவது அக்கினா அதாவது வேகமாக செயல்படுகின்ற அக்கினிக்கு ஒப்பான பிள்ளைகள் என்று குறித்து சொல்லுவார்கள். நான் இந்த பிள்ளைகளுடைய சித்த பாருங்க, இந்த பிள்ளைகளுடைய கௌரவத்தை பாருங்க. அந்த பிள்ளைகள் வந்து கையசிச்சாலும் பார்க்க ரசிக்கத்தான் தோணும், சிரிச்சாலும் ரசிக்க தோணும், சண்டை போட்டாலும் ரசிக்க தோணும், அழுதாலும் ரசிக்க தோணும், கோபப்பட்டாலும் ரசிக்க தோணும். ஏன்னா அது பிள்ளைகள். பிள்ளைகளுடைய அந்த காலமற்ற தன்மை, பிள்ளைகள் வெளிப்படுத்துகிற உணர்வுகள் உண்மையை மிக சிறப்பானது. ஏன்னா பிள்ளைகளுடைய உணர்வுகளை நம்மால் சிலர்கள் புரிந்து முடிவதில்லை. அவங்க தன்னுடைய விளக்கு உணர்வுகளை பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்துகிறார்கள். அந்த உணர்வுகள் ஒவ்வொன்றுமே சிறப்பாக இருக்கிறது. நாம் அதை பார்த்து ரசிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஒரு பிள்ளையை நிற்க வச்சுட்டு பார்த்து இருப்பாங்க. கொஞ்ச நேரம் நம்ம பார்க்கணும், கொஞ்ச நேரம் வேலை பண்ணிட்டு இருக்கோம், அப்படி பார்த்தா எந்த வேலை செய்யும். சொல்லுடைய அந்த பிள்ளைகளுடைய மோகன்ஸ் ஒவ்வொன்றுமே சிறப்பாகவும் மிகவும் பார்ப்பதற்கு ரிசப்டாக அமையும். அதுதான் பிள்ளை. அப்படிப்பட்ட நம் பிள்ளைகள் இந்த யூகேஜி படித்த பிள்ளைகள் கிராஜுவேஷன் வருவது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் சபை குழுவாக அவனை நலப்புறமாக வாழ்த்துகிறோம். இந்த பிள்ளைகளை பற்றி நான் படித்த ஒரே ஒரு முயற்சி நான் வேலை செய்கிறேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கட்டுரை படித்துக் கொண்டிருந்தேன். ஒரு புக்கில் ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையிலே மகான ஒரு முயற்சி படித்தது. சவுத் ஆப்பிரிக்காவிலே ஒரு சேரியிலே குடும்பம் ஒன்று என்பது. சவுத் ஆப்பிரிக்கா சேரியிலே ஒரு குடும்பம். அந்த வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கிற சில பேர் ஜார்ஜ் அப்படி பிள்ளை ஜார்ஜ். அந்த பிள்ளைங்க பசி, ரொம்ப பசி. அந்த தாயார் வந்து வேலைக்கு சென்று கொஞ்சம் ஆசிரியர். அன்னைக்கு அந்த தாயார் வீட்டில் வந்து பசியோட இந்த பிள்ளையை பார்த்து சொன்னாங்க, இன்னைக்கு இவ்வளவு கழிச்சிருக்கு, இப்போ இவரு பிரெட்டு வாங்கிட்டு வா சொன்னாங்க. அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப பசி, தன் பிடித்த பிரெட்டு வாங்க போய் சந்தோஷமா கடைக்கு போய் அந்த கடையுடைய பெயர் வந்து ஹேசல் அல்பாரி. அந்த கடை பிரெட்டு கம்பெனி பேர். பிரெட்டை வாங்கிட்டு திரும்பி வரும்பொழுது ரொம்ப சிரிப்பு. ஏன்னா நல்ல பிரெட்டு கடை இருக்கு, இதை போய் சாப்பிட போறோம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லுவேன் இல்லையா, நோபல் பரிசு பெற்று போற சந்தோஷம். அந்த பிள்ளை கையில் அப்படியே கையில தொங்க விட்டு அப்படி மேல பார்த்து சிரிச்சுட்டு பிரெட்டை வந்து வருது. ஒரு சகோதரன் அந்த பக்கம் போறான். இது கதையில உண்மை நிகழ்ச்சி. ஒரு சகோதரன் அந்த பக்கம் போறான். இந்த பிள்ளை கையில் பிரெட்டு வைத்திருப்பதையும் முகம் சிரிப்பதை பார்த்து அவனுக்கு அப்படியே பிள்ளை
வெள்ளிக்கரையா இருக்கு, முகத்தை பார்த்தா ஸ்மைலியா இருக்கு. அப்படி தன்னுடைய மொபைல ஒரு போட்டோ எடுப்பான். மொபைல ஒரு போட்டோ எடுத்தான். மொபைல போட்டோ எடுத்து என்ன செய்தாங்கன்னா அந்த சமூக வலைதளங்களை பகிர்ந்தார். வேகமாக பரவியது. அந்த பிள்ளை நீங்க போட்டோ பார்த்து சந்தோஷப்படுவீங்க. ஏதாவது அவசியம் அப்படியே தெரியும். சவுத் ஆப்பிரிக்கா பிள்ளை இருக்கிறது கலப்பா இருக்கு. ஆனா பிள்ளை பார்க்கறது புகழோட சிரிப்பா இருக்கு. கையில வந்து அந்த பிரெட் ஒரு பயிர் வச்சிருக்கு. அப்படியே சிரிச்சுட்டே வர மாதிரி அந்த போட்டோ. இதை சமூக வலைதளம் பார்ப்பவர்கள் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாங்க. அந்த பிள்ளையை தேடி வந்தாங்க. பிள்ளையை தேடி வந்தாங்க. என்ன நடைபெற தெரியுமா? இது பெரிய கம்பெனிகளுக்கு இது போய் சேர்ந்தது. கடைசியில அந்த பிரெட் கம்பெனிக்காரே என்ன செய்தார்னா அந்த பிள்ளையை தேடி வீட்டில் வந்து விளம்பர மாடலாக அந்த பிள்ளை செலக்ட் பண்ணான். விளம்பர மாடலாக அந்த பிள்ளை செலக்ட் பண்ணி அந்த பிள்ளையுடைய கல்வி செலவு அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. எங்க வெளிநாட்டில் போய் படிப்பதற்கு எல்லா செயல் செய்வதற்காக கம்பெனிக்காரன் வந்து அதை ஏற்றுக்கொண்டாங்க. அப்புறம் இன்னும் சிறப்பு என்னன்னா அந்த சேரி கிராமத்திலே தத்தெடுத்து எல்லா வசதியும் செய்து கொடுத்தாங்க. இப்போ அந்த பெட்டு கம்பெனியில விற்பனை 30% அதிகரிப்பு இருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டல்ல எழுதுவது கடைசி 40 பாருங்க. எல்லாத்தையும் காரணம் என்னன்னா அந்த பிள்ளைகளுடைய சிரிப்பு, அந்த பிள்ளைகளுடைய ஸ்மைலி ஃபேஸ். இந்த பிள்ளைகளுடைய ஸ்மைலி ஃபேஸ் தான் இந்த பிள்ளைங்க அடாப்ட் பண்ணப்பட்டு அந்த கிராமமே வந்து வளர்ந்து இந்த பிள்ளை விளம்பர மாடலாக தெரிவு செய்யப்பட்டு கல்வி செல்வம் ஏற்கப்பட்டு பிரபலமாக இருக்கிறது. காரணம் ஒரே ஒரு காரணம் இந்த பிள்ளைகளுடைய ஸ்மைலி ஃபேஸ். இந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்மைலி ஃபேஸை பாருங்க. அந்த ஸ்மைலி ஃபேஸ் தான் பிள்ளைகளுடைய அழகு என்று சொல்வது. அழகு என்பது நாங்களே என்ன சொல்லுவோம்? அழகுனா கலர் அப்படி சொல்லுவோம், பெஸ்ட் சொல்லுவோம். இல்லை சொல்லுவாங்க இல்லை, அகத்து அழகு முகத்து. இந்த பிள்ளைகளுடைய ஸ்மைலி ஃபேஸ் உண்மையிலே இந்த பிள்ளைகள் இந்த ட்ரெஸ் அப்பொழுது பார்க்கும் பொழுது அவளுடைய ஸ்மைலி, அவளுடைய முகம், அவளுடைய சேவைகளை பார்க்கும் பொழுது நான் மிக்க மகிழ்ச்சியடைகிறேன். இந்த ஸ்மைலியை பார்த்து பெற்றோர் மகிழ வேண்டும். அதுதான் பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது. அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய ஸ்மைலி ஃபேஸ், அவருடைய ரியாக்ஷன்ஸ், அவருடைய பிஹேவியர்ஸ், அதை பார்த்து மகிழ்ந்து நாம் பெருமைப்படுகின்ற ஒரு நாள் தான் இந்த கிராஜுவேஷன். உண்மையிலேயே இந்த பிள்ளைகள் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் படிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்றைக்கவே அங்கே சொல்லிடலாம் எல்லா வசதிகளும் நம் பிள்ளைகளுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. கப்பல் சுத்தமானால் வரும் நாட்களிலே நாம் கேள்வி செய்ய இன்னும் உயர்ப்பதற்காக சில விடுதலை செய்கிறோம். அதை சீக்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒரு கவர்மெண்ட் அதை செய்வது யோசிச்சிருக்கிறோம். நிச்சயமாக அதை செய்வோம். நம்ம பிள்ளைகள் மிக சிறப்பாக படிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நிச்சயமாக மிக சிறப்பாக என்பது சந்தேகமில்லை. இங்கு படிக்கிற பிள்ளைகள் பாக்கியசாலிகள். ஏனென்றால் நல்லவரை காஸ்பாண்டில் அவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் மிக சிறப்பாக சில பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல்ஸ், ஆசிரியர்கள் ஆசிரியப்பட்டார்கள். ஒப்படைப்பு மிக சிறப்பாக படைக்கிறார்கள். அதற்கு மேலாக என்ன சொன்னாலும் செய்வோம் அப்படி சொல்லி கமிச்சு வந்து அதுக்கு முக்கியம்.
நம்ம ப்ரொபோசல் சொல்லும் பொழுது வேண்டாம் ஒன்றும் செய்ய முடியாது. பட் நம்முடைய கமெண்ட்ஸ் உட்பிரிவு என்ன சொன்னாலும் செய்வோம், நல்ல செய்வோம் என்று மிக உற்சாகமாக இணையில் பணியாற்றுகிற அன்பான சேரர், நம்முடைய பிரசரர், நம்முடைய அக்கௌண்ட் மற்றும் கமெண்ட்ஸ் உட்பிரிவு உண்மையிலே நான் மனப்பூர்வமாக அவர்களை பாராட்டுகிறேன். நம்முடைய பணிகளும் இன்னும் சிறந்து விளங்கும் என்ற சந்தேகங்களை வரும் நாட்களில் நாம் இன்னும் நிகழ்ச்சி நாம் செய்வோம், பல புதிய நிகழ்ச்சி செய்வோம். உங்களுடைய ஒத்துழைப்பு பார்த்து தெரிந்த பிள்ளைகளை, பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் செய்வதற்கு ஊக்குவியுங்கள். நிச்சயமாக நாம் படிக்கிற தொடர்ந்து வளரும் என்ற சந்தேகங்களை பங்களின் அறிவை நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். நான் பெற்றோருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். தேவனை சொல்லும் பொழுது அன்போடு ஏற்றுக்கொண்டு நல்ல ஆங்கில பணிகள் அன்பான பெற்றோருக்கு மனப்பூர்வமான வாழ்த்து சொல்லினேன். இந்த தேசியோடு ஒருங்கிணைக்கின்ற அந்த ஆசிரியர்களுக்கு மிகுந்த பாராட்டுகள் வேலை சொல்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய ஸ்மைலிங் ஃபேஸை பாருங்கள், அதுதான் நாம் சொல்லப்படுகிற ஆசீர்வாதம். இந்த பிள்ளைகள் இதை இருந்து ஸ்மைலிங் ஃபேஸுக்கான நாம் ஆசீர்வதிக்க கற்றுக்கிறேன். நம் பிள்ளைகளோடு நிறைவேற்றுகின்றதாக. Thank you, Pastor, for your inspirational speech. The moment we have been waiting for has finally arrived. Our kindergarten graduates are now ready to receive their diplomas and embark on their next adventure. It's our pleasure to present the kindergarten class of 2025 for graduation. Now I invite our chairman, Reverend N. Spurgeon Foster, to award the diplomas to our kindergarten graduates. Students,
I promise to read, learn, and grow every day. To ask questions, explore, and find my way. To be brave, try new things, and never give up the quest. And to always remember that learning is my best. I am proud to be a kindergarten graduate today, and I promise to shine in my own special way. Congratulations, graduates. You may go to your seat. Thank you. We gather to tell you on this very special day we're all so very happy to wish and to you say. We gather to tell you on this very special day we're all so very happy to wish and to you say. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come on play. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come on play. So join in the celebration, it's time to pay our due. That was carefully prepared and brought out just for you. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy.
One day, two goats wanted to cross over from opposite direction. The goats meet in the middle of the bridge. The bridge was too narrow. There was no space for them to pass. They waited, but neither of them moved backwards. One goat said to the other, "You must go back, Sin. I am older and stronger than you. You are old and will take a lot of time to cross the bridge." Soon their argument turned into a fight. One goat ran the other goat with his horns. The second goat was shocked. He knew that if they continued fighting, then they would fall off the bridge and down. She shouted out, "Stop! If we fight, we will fall into the river and down. Instead, I shall lay down and you may walk over me." The white goats then lay down on the bridge, and the other goat walked casually over him. So they finally went past each other and were on their way. Thank you. The sun and rain follow you. One day the wind and the sun had an argument. The wind said, "I am stronger than you." The sun said, "No, I am stronger than you." They continued arguing. Just then they saw a man passing by. He was wearing a black dress. The wind had an idea. The wind said to the sun, "Whoever makes the map separate the black from this body is stronger." The sun and said, "You shall go first." The sun only became the clouds. The wind started moving. The man left his blanket around him. The wind blew faster. The man wrapped his blanket more tightly. The wind had failed. It was now a sunset. He came out and began shining brighter. The man started to feel hot. He raised his blanket. The sun broke harder.
Soon the man became the sorter. He now took off his blanket. The hand proved that he was stronger than the wind. Thank you. To the words, not goodbye. It's the end of the year. Graduation is here. On to the words, to our teachers, moms, dads, grandparents, all. Thank you, everyone. Thank you for all you've done. Thank you, everyone. Thank you for all you've done. You taught us to read and write. You taught us to learn. You told us it'd be alright. Now to take our turn. Thank you, everyone. Thank you for all you've done. Thank you, everyone. Thank you for all you've done. This is my privilege to thank and all gathered here. First of all, I thank the Almighty God for His presence with us from the beginning to end of the program. Next, I like to thank our chairman, Reverend Spurgeon, on behalf of the school family. I thank you, sir. Next, I like to thank our vice chairman, Reverend Kingsley, on behalf of our school family. I thank you, sir. Next, I like to thank our church secretary, நல்ல ஆசிரியர் திரு தங்கராஜ் sir, on behalf of the school family. I thank you, sir. Next, I like to thank